வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆளும் அதிமுகவிற்குள் நடக்கக்கூடிய உள்குழப்பம் புதிய திருப்பத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இரண்டு அணிகளும் இணையப் போகின்றன. இரட்டை இலையை மீட்பது, ஆட்சியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது என்கிற இரண்டு அம்சங்களின் கீழ் இரண்டு அணிகளும் இணையப் போகின்றன. அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழுக்கள் என்று இரு தரப்பிலும் அறிவித்த நிலையில் இன்னமும் பேச்சுவார்த்தை என்பது தொடங்கவில்லை. அந்த குழு இரு தரப்பும் கூடி பேசவில்லை. ஆனால் இப்போது பேசுவதற்கான சூழல் குறைந்தது போல தெரிகிறது. இரு அணிகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டுவதை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு எதை நோக்கி போகப் போகிறது? அதிமுக ஆளும் கட்சி ஒரு தரப்பை பாஜக குறிவைக்கிறது, இன்னொரு தரப்புக்கு சாதகமாக நடந்து கொள்கிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அதிமுக இணையுமா என்கிற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது. பிளவுபட்ட இரு அணிகள் இணையப் போகிறார்களா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதில் கண்ணாமூச்சி ஆடுவது யார் என்பதை விவாதிக்கலாம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் சி ராமன், பத்திரிகையாளர் திரு பீர் முகமது, அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, பத்திரிகையாளர் திரு கணபதி. நாலு பேருக்கும் வணக்கம். அரசியல்வாதிகள் இல்லாமல் பத்திரிகையாளர்களும் கருத்தாளர்களும் பேசுகிற அமர்வுன்றதுனால நம்ம லிபரலாகவே பேசிக்கலாம். யாருக்கும் எதையும் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேற்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இது வரட்டும், வந்தால் மகிழ்ச்சி, வராவிட்டால் கவலை இல்லை, ஆட்சியும் கட்சியும் நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். இப்போ சில நிமிடங்களுக்கு முன்னால் ஆர்கே நகரில் நடக்கிற கூட்டத்தில், புதுவண்ணை கூட்டத்தில் பேசுகிற மதுசூதனன் செங்கோட்டையனை கடுமையாக விமர்சிக்கிறார். கோடிகளை நம்பி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்துகிறார், கடைக்கோடி தொண்டர்களை நம்பிக்கொண்டு ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார்னு சொல்கிறார். 5ஆம் தேதி ஓ பன்னீர்செல்வம் பயணம் தொடங்கினால் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடம் காணாமல் போய்விடுவார்னு சொல்கிறார். இது இணைவதற்கு தெரியறது மாதிரியான பேச்சா தெரியலை. இல்லை, அதாவது உங்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு வரை ஒரு இணைவதற்கான ஒரு திரு ஓபிஎஸ் ஒரு காலகட்டத்தில் சுமூகமான சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிற ரீதியாக பேசினார். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அவங்க நம்ம கேள்விப்பட்டது, அஃப்கோர்ஸ் இது வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லை, ஆனாலும் நம்ம கேள்விப்பட்டது இபிஎஸ் முதலமைச்சராக தொடர்வார், ஓபிஎஸ் கட்சியினுடைய அந்த கமிட்டியில் தலைவராக இருப்பார் போன்ற, ப்ளஸ் எவ்வளோ இவங்க சைட்லேருந்து எவ்வளோ பேர் அமைச்சர்கள் ஆவாங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஒருமித்த கருத்து வந்து கொண்டிருந்த ஒரு சூழல் இருந்தது தான் பேச்சு. திருப்பியும் கடைசி ஒரு 2 நாட்களாக திருப்பியும் இந்த அக்ரஸிவ் பாஸ்டரிங், அதாவது இந்த மீடியாவில் ஒருத்தரை ஒருத்தர் கடுமையாக பேசிக்கொள்வது இல்லை. அதாவது இது ஆனால் மிக முக்கியமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்துன்னு அடிப்படையாக பார்த்தீங்கன்னா அது சரிதான். இணைஞ்சாங்கன்னா மகிழ்ச்சி, இணையவில்லைன்னா கவலை இல்லை, ஆட்சியும் கட்சியும் இருக்குங்கிறது அவர் சொல்லும்போது 123 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே நாங்கள் அந்த பக்கம் போக போகிறோங்கிற மாதிரி ஒரு எக்ஸோடஸ் மாதிரி இல்லை. இப்போ திரு டிடிவி தினகரனுக்கோ சசிகலா அவர்களுக்கோ ஆதரவு வெளிப்படையாக தெரிவிக்கிறவங்க கூட நாங்கள் இந்த ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படுத்துவோங்கிற ரீதியாக ஒரு வாட்டி கூட பேசலை. எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவங்க முதல் நாள் பேசினாங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அவரே விலகின. எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்தவரையிலும் சசிகலா தரப்பை பொறுத்தவரையிலும் அங்கே முரண்பாடுகள் இல்லை. அதாவது வெளிப்படையாக தினகரனை ஆதரிக்கக்கூடியவர்கள், சசிகலாவை ஆதரிக்கக்கூடியவர்கள், வெளிப்படையாக ஆதரிக்காதவர்கள் அப்படின்ற பிரிவு தான் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது வெளிப்படையாக இல்லை, அதை நான் பார்க்கல. நான் என்ன பார்க்குறேன்னா, உண்மையாகவே 2 விஷயங்க. பேக் ஸ்டேஜிலிருந்து யார் கட்சியை இயக்குவார்கள், யார் ஸ்ட்ரிங்ஸை புல் பண்ணுவாங்கங்கிறது இருக்கலாம். அதில் இந்த குடும்பத்துக்கு இன்னும் தொடர்ந்து பங்கு நீடிக்கலாம். ஆனால் உறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமியில் இருக்கிற அனைத்து அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியும், குடும்பத்தை முன்னிறுத்தி இனிமே அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருப்பாங்க. இப்போ அவங்களே முன்னிறுத்தி மக்கள் முன் கொண்டு போய் ஒரு ஆட்சியில் ஒரு பொறுப்போ அந்த மாதிரி கொடுக்கறது இனிமே சாத்தியம் இல்லைங்கிறது அவங்க புரிஞ்சிருப்பாங்க. பின்னாடியிலிருந்து ஸ்ட்ரிங்ஸை அவங்க இயக்குவாங்களாங்கிறது அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது வேறு வேறு முன்னால் இருந்து இயக்கியவர்கள் இப்போது மீண்டும் பின்னணிக்கு போறாங்கன்னு பொருளா? நிச்சயமாக திருப்பியும் அவங்கள மக்கள் முன் நிறுத்தி இவங்க தான் உங்களுடைய தலைவராக இருப்பாங்கங்கிறது அந்த அளவுக்கு இவங்க போக மாட்டாங்க. ஏன்னா
அவர்களுக்கு வித் பியாண்ட் எனி டவுட் அவங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களிடையே ஆதரவு அந்த குடும்பத்துக்கு இல்லைங்கிறது. அதை தெரிந்த பிறகு இப்ப அவர்களை கட்சியை பின்னாடியிலிருந்து இயக்கிறதுக்கு ஏதேனும் நடவடிக்கைகளை அவர் பொறுத்து கொள்ளலாம், அது வேறு விஷயம். அதை அவர்கள் ஆதரிக்கலாம், அது நடக்கிறது கூட அலோவ் பண்ணலாம். ஆனால் முன்னிறுத்த மாட்டாங்க. அது ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். ரெண்டாவது, சரி, இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல, பேச்சுவார்த்தை நடக்கும், அதனால நாங்க பேசுவது, ஒருவர் பேசுவது இன்னொரு சிரமத்துக்கு ஆளாகிடக்கூடாது, அதனால் நாங்க சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோம், எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, எந்த கருத்து நாங்க சொல்ல விரும்பல, பேசுவதற்கான காலம் கனிந்து கொண்டிருக்கிறது, உகந்த சூழல் அரும்பி கொண்டிருக்கிறது, இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இதுவரையிலும் பேச்சுவார்த்தைன்றது தொடங்கவே இல்லை. இப்ப இதற்கு முட்டுக்கட்டை, அதாவது பேக் சேனல் டாக்ஸ்னு சொல்லுவோம். அதை மறைமுகமாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். பேச்சுவார்த்தை ஒண்ணுமே நடக்கலைன்னா அதிகாரப்பூர்வமாக இரண்டு தரப்பும் சந்தித்து டிவி கேமரா முன்னாடி பேசலை என்பது உண்மை. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னென்ன ரோல் யார் யார் எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு தெரியல. இது ஊடக இரண்டு தரப்பினரிடம் பேசி அந்த முறையில அவர்கள் சில பேச்சுவார்த்தையில கலந்து கொண்ட சிலரே தெரிவிச்சிருக்கிறாங்க, ஆமா முந்தானத்து பேசணும். இந்த அதான டாக்ஸ்னா ஒரு பெரிய ஒரு அபிஷியல் ஈவென்ட் மாதிரி கிடையாது. அந்த இந்த பக்கம் 7 பேர் அந்த பக்கம் 7 பேர் போட்டிருக்கக்கூடிய குழுவினர் சந்திக்காம மற்ற யார் பேசுவதும் பேச்சுவார்த்தை உருவாவதற்கான சூழலை உருவாக்குறதுக்கு பயன்படலாமே தவிர அது பேச்சுன்ற கணக்குல வராது. இல்ல, அது பேச்சு தான், அதிகாரப்பூர்வமான பேச்சு கிடையாது. இப்போ அந்த குழுவில் இடம்பெறும் 2 பேரு, அந்த குழுவில் இந்த பக்கம் இடம்பெறும் 2 பேரோட பேசினா அது என்ன? சரி, அது பேச்சுவார்த்தையா இல்லையா? பேர் என்ன நடக்குது அதிமுகல? அவர்களை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தால் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற கட்சியின் பெயரையும் கட்சியின் சின்னத்தையும் காப்பாற்றுவதற்காக அவர்கள் இணைய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. ஏன் இப்ப பிரிஞ்சிருந்தா கட்சியின் சின்னத்தை கடைபிடிக்க முடியாதா? அங்குதானே உங்களுக்கு பிரச்சனை. ஒரு கண்டஸ்டிங் பார்ட்டி இருக்கும்போது, 2 ஃபேக்ஷனா இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தின் முடிவுதான் இறுதியானது என்கிற விஷயம் இருக்கிறது. பெரும்பான்மை இருக்கிற பக்கம் தேர்தல் ஆணையம் சாதகமா தீர்ப்பு சொல்லாதா? அகிலேஷ் யாதவ் மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றீங்க இல்ல, அதை கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணலாம். சோ அதுவும் திரு எடப்பாடி பழனிசாமி அணிக்கு அந்த ஆப்ஷன் இருக்கிறது. இப்ப தேர்தல் ஆணையமும் இந்த சின்னத்தை முடக்குனதே சரியா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அடிப்படையா தேர்தல் ஆணையம் என்ன ஒரு முடிவு கொடுத்தாலும் அது நீதிமன்றத்திற்கு உட்பட்டு தான் இருக்கிறது. அதாவது பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரைவல் ஃபேக்ஷன் கிளைம் வைக்கும் போது அது தேர்தல் ஆணையத்துடைய முடிவு இறுதியானது என்பதல்ல. அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் அதை சேலஞ்ச் பண்ணலாம் என்று இருந்தால் கூட ஒரு கட்சியுடைய எதிர்காலம் என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாகி விடுமோ என்கிற அச்சம்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கான முகாந்திரமாக அடிப்படையாக இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை என்பது ஏன் தொடங்கப்பட வேண்டும் என்றால், இவர்கள் ஒன்றாக இருந்து அது டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களையும் ஒன்றாக்குவது, இது போன்ற பல விஷயங்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றன. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னால் இந்த எம்பிக்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பது போன்ற பல நிர்பந்தங்களின் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கான அஸ்திவாரமே போடப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குவாதம் என்பதோ தர்க்கம் என்பதோ ஒரு தற்காலிகமான பின்னடைவு என்றுதான் நான் பார்க்கிறேன். இதை இவர்கள் கடந்து போவார்கள், அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. இது தற்காலிகமான ஒரு ஈகோ யுத்தமாக இருக்கிறது. என்னிடம் அதிகமான பேர் இருக்கிறார்கள், உன்னிடம் குறைவான பேர் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் இந்த வாக்குவாதம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி செல்லக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகமாக, அதாவது பொது நலன் கருதி, அதாவது அதிமுக என்கிற ஒரு கட்சியின் நலன் கருதி இதை கடந்து அவர்கள் போவார்கள் என்பதுதான். கட்சியின் நலனுக்குள் அவங்களுடைய சுயநலம் இருக்கு, சுயநலத்துக்குள்ள அந்த கட்சியோட பொதுநலம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இவங்க பதவி அப்படின்ற ஒன்று இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா இது வேற மாதிரி போயிருந்திருக்கும். பதவி இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை இழக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் அவங்கள கட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூட்சுமமா இருக்கு. நிச்சயமா அந்த பதவியில் கூட விட்டு கொடுத்தல்கள். டி ஜெயக்குமார் என்ன சொன்னார், ஓபிஎஸ் நிதியமைச்சராக வரலாம், நான் விட்டு கொடுக்க தயார். இந்த விட்டு கொடுத்தல்கள் எல்லாம் பகிரங்கமாக ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அதாவது பேச்சுவார்த்தை என்பது அதன் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அமைச்சர் இன்னொரு ஊர்ல போய் பேசுறாரு, அடுத்த 4 ஆண்டு காலமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அதிமுக அரசு தொடரும்னு பேசுறாரு. அதே நாளில் ஜெயக்குமார் நிதியமைச்சர் பதவியை நான் விட்டு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்துக்குன்றார். இப்போ இதன் மூலமாக அவங்க சொல்கிறது முதலமைச்சர் பதவியை விட்டுத்தர போகிறது இல்லைன்னு. இப்போ அந்த பதவியை கேட்கறதுனால தான் அங்கே எதுவும் சிக்கல் இருக்கா அப்படின்ற
சந்தேகம் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு எழுது. நிச்சயமா இன்றைக்கு இபிஎஸ் அதாவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை வைத்து பார்க்கும்போது, ஓபிஎஸ் முட்டுக்கட்டை போடுகிறார் என்று சொன்னதை வைத்து பார்க்கும்போது, மீண்டும் ஓபிஎஸ் முதலமைச்சர் என்கிற ஒரு டிமாண்டை வைத்திருக்கிறாரோ, அதனால் தான் இந்த பேச்சுவார்த்தை முன்னோக்கி போகவில்லையோ என்கிற சந்தேகம் எல்லோருக்குமே இயல்பாக எழும். முதலமைச்சரே இப்படி சொல்கிறார், அவர் முட்டுக்கட்டை போடுகிறார் என்று சொல்லும்போது, ஒருவேளை அவர் நிதியமைச்சராக வர விரும்பவில்லையோ, மீண்டும் முதலமைச்சராக வர விரும்புகிறாரோ என்கிற கேள்விகள் உங்களைப் போல எல்லாருக்கும் எழுவது ஒரு இயல்புதான் என்று இப்போது தோன்றுகிறது. உங்க பார்வை இதில் என்ன? எது முட்டுக்கட்டையா இருக்குது? இவங்களுக்கு பரஸ்பரம் ஒருவர் இல்லாமல் இன்னொருவர் தொடர்ந்துட முடியும். நிச்சயமா எடப்பாடிக்கு வந்து பன்னீர் இல்லாமலேயே இந்த ஆட்சியை நகர்த்திட முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இவங்களுக்கு இருந்தா நிச்சயமாக, அதாவது வந்து நீ நீ உமி கொண்டா நான் அவள் கொண்டு வரேன், ஊதி ஊதி சாப்பிடலாங்கிற மாதிரி தான் இந்த இது இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வந்து அனைத்து கட்சிகளும் திமுகவின் 89, திமுகவின் கூட்டணி முஸ்லீம் லீக் உட்பட மற்றும் எம்எல்ஏ பதவி இல்லாத அனைத்து கட்சிகளையும் மீறி ஒரு டீமா நின்று தான் அவர் இந்த ஆட்சியை காப்பாற்றி இருக்கிறாரு. நிச்சயமா இந்த ஓபிஎஸோட எம்எல்ஏக்களை எதிர்ப்பை மீறி தான் காப்பாற்றிருக்காரு. ஸோ அதில் நெகோஷியேட் பண்ணக்கு என்ன இருக்குது? அதுல கிளைம் வைக்கிறதுல எந்த வித நீங்க கிளைம் பண்ணுவீங்க. அவர்கிட்ட 122 இருக்குங்கிறதும் சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முறியடிச்சாங்கிறதும் நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்றாங்கிறதும் இட் இஸ் எ ப்ரூவ்ட் மேட்டர். பாப்புலர் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இது சீயிங் இஸ் பிலீவிங். அது நம்ம வந்து ப்ரூவ் ஆகலை. பட் நீங்க கருத்து கணிப்பு சொல்லுது, ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க, நடுநிலையாளர்கள் பலரும் சொல்றாங்க கூட. இட் இஸ் நாட் எ ப்ரூவ்டு ஒன். ப்ரூவ்டு ஒன் இல்லாததை எப்படி வந்து அதனாலதான் ஜெயக்குமார் சொன்னாரு ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் இவர் தான் காரணம்னு சொல்லுவாருன்னு கிண்டல் அடிச்சாரு. சோ நிரூபிக்கப்படாத ஒன்றை யாருமே வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்க. நீங்க நிரூபிக்கப்படாத தனக்கு மக்கள் சக்தி இருக்குன்னு ஒரு மாய தோற்றத்துல ஒரு கனவுல இருக்காரா அந்த தரப்பு? பன்னீர்செல்வம் அணிக்கு தான் வந்து மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு ஒரு மாய எண்ணத்துல இருக்காங்க. பன்னீர்செல்வம் அணியினர் வந்து ஆர்கே நகர் எலெக்ஷன் நடந்தா திண்டுக்கல்ல எம்ஜிஆர் ஜெயித்த மாதிரி வெற்றி பெற்றிருப்போம், பெரிய மாஸ் வந்திருக்கும் தான் நினைப்பேன். சரி, அப்படியே மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு டாக்கு இருந்தது, நம்ம அதை மறுத்து சொல்ல முடியாது. அன்னைக்கு வந்து ஒரு கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே பன்னீர்செல்வத்தை தூக்கி பேசிட்டாங்க. துரைமுருகன்ல இருந்து, ஸ்டாலின்ல இருந்து, சீமான்ல இருந்து, பாஜகவில் இருந்து அனைத்து கட்சிகளுமே பன்னீர்செல்வத்திட்ட தங்கள் ஸ்ட்ரெங்த்தை கொடுக்காத கட்சிகளே கிடையாது. அது பிறகு தான் இப்ப பன்னீர்செல்வத்தை பற்றி எதிர் விமர்சனங்களை இப்போ வைக்கிறாங்க. சரி, அப்படியே ஜெயிக்கட்டு ஜெகன் ரெட்டி ஜெயித்தது மாதிரியோ இல்ல எம்ஜிஆர் திண்டுக்கல்ல ஜெயித்தது மாதிரியோ இருந்தாலும் கூட கவர்மெண்ட் பேரவா செய்யும். கவர்மெண்ட் அதை வச்சா இருக்குது. 5 வருஷம் மாண்டேட் எம்எல்ஏ கொடுக்குறோம். எம்எல்ஏக்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க. மெஜாரிட்டி எம்எல்ஏ இருந்தா கவர்மெண்ட் இருக்கும். சோ எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டுக்கு எந்த வகையில ஆபத்து வந்துடும்? there is no other alternative to எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்ங்கிற டினா ஃபேக்டர் இன்னைக்கு பிரிவேல் ஆகுது. எப்படி அந்த கவர்மெண்ட் விழும்? யார் அந்த கவர்மெண்ட் வீழ்த்த முடியும்? டீனா மாதிரி ஈனா இங்க. ஆமா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லைங்க, நல்லா இருக்கு. மேலும் அவர் வந்து ஸ்லோவா வந்து தன்னை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களையும் கரெக்டா பயன்படுத்துறாரு. அவர் வந்து டம்மி முதல்வர்னு இருந்தது. இந்த இவங்க இணைப்பை பயன்படுத்தி யாரால டம்மி முதல்வர் சொல்லப்பட்டாரோ அவங்கள மேக்சிமம் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து நெருக்கிட்டாப்ல. இன்னைக்கு கேசி பழனிசாமி சின்னம்மாங்கிறதே மோசமான வார்த்தைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, சசிகலா பேனர் அங்க அகற்றக்கூடிய அளவுக்கு, மந்திரிகள்லாம் சேர்ந்து இவங்களுக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, இன்க்ளூடிங் உடுமலை ராதாகிருஷ்ணன், கோயில்பட்டி மந்திரி, இவங்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இதை அவர் கெயின் பண்ணிட்டாரு. இன்னைக்கு எல்லா மந்திரிகளும் வந்து இவர் தான் சீஃப் மினிஸ்டர் இவரை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய லெவல் வரார். ஸோ அரசியல் கேம்ல நீங்க நிலை பெற்றுட்டாரு, ஸ்டெடி ஆயிட்டாரு, ஸ்டேபிள் ஆயிட்டாருன்றீங்க. திடீர்னு ஒரு 2 ரைடு நடந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி அந்த ரைடு வந்து உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி உறுதியா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா கீழ இருந்து கால்களை ஆட்டினா அதுலதான் என்ன பார்வை என்னன்னா, அந்த ரைடு அந்த தாக்கம் அந்த சூடெல்லாம் வந்து சசிகலா குடும்பத்துக்கு எதிராக தான், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இல்லங்கிறதுல எடப்பாடி நம்புறாரு. யாரோ எடப்பாடிக்கு வந்து உங்களுக்கு எதிராக அசூரன்ஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்களுக்கு அப்படிக்கான ஒரு நம்பிக்கை தரப்பட்டிருக்குது. இந்த தரப்பும் வந்து நாங்க என்டிஏல சேர்ந்துருவோம், இது வந்து நாங்க தான் இவங்க ஆளுன்னு பிஜேபி அந்த மத்திய அரசு இருக்கக்கூடிய ஆள் நாங்க தாங்கிற தோற்றத்தை இவங்க கொடுத்தாங்க. அது இல்லைங்கிறதா நடக்கக்கூடிய சம்பவங்கள் தெரியுது. இதுல வந்து நீங்க அரசியல் தலைவர்கள், அந்த மத்திய அரசு தொடர்புடைய அரசியல் தலைவர்கள் கருத்துக்கள் பார்த்தா யாரோட கருத்து வெற்றி பெற்றிருக்கு, யாரோட கருத்து வெற்றி பெறலன்னு இன்றைய நிலைமையில அது தெரியும் நமக்கு. இல்ல அதுல ஒரே ஒரு பாயிண்ட்ல ஏன் மத்திய அரசு இனிமேல், அதாவது அவங்க நம்மளுடைய பார்வை என்னன்னா, மத்திய அரசு இது ஒரு ரோல் இருந்திருக்கு, இந்த அழுத்தம் கொடுப்பதில் ஏதோ ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அப்படிங்கிறதுல ஒரு ஃபீலிங். இப்போ இந்த திரு விஜயபாஸ்கர் மேலே நடந்தது ரெய்டு, தொடர்ந்து
திரு டிடிவி தினகரன் நீக்கப்பட்ட, அதாவது விலகிய பிறகும் இந்த அழுத்தம் வந்து தொடர்ந்து நீடிக்கலை. லாஜிக்கலாக உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? ஏதேனும் ப்ராசிக்யூஷன் கேஸ் இருக்கணும், ஃபைல் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ திரு ராம்மோகன் ராவ் கேஸ்லேயும் எதுவுமே நடக்கலை, திரு விஜயபாஸ்கர் கேஸ்லேயும் எதுவுமே நடக்கலை. அப்படின்னா ஏதோ ஒரு ஆங்கிளில் தான் வந்து ப்ரெஷர் போகுது அப்படிங்கிறது திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கத்தானே செய்யுது. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அதை தான் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு செலக்டிவ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் செலக்டிவா பயன்படுத்தப்படுது ஒரு ஃபேக்ஷனை பலப்படுத்த செலக்டிவ் ரைட்ஸ் ஃபேக்ஷனை பலப்படுத்த மாதிரி இல்ல. ஃபேக்ஷன்ங்கற வார்த்தை தவறு. இல்ல ஸ்டாலின் அப்பதான் சொல்றாரு. பீர் சொல்றதுல தப்பு இல்ல. ஸ்டாலின் அதான் மீன் பண்றாரு. ஸ்டாலின் உண்மை நிலைமை அது இல்ல. ரெண்டு அணி ஒரு அணியை டார்கெட் பண்றாங்க, இன்னொரு அணியை ஃப்ரீயா விடுறாங்க. ஒரு அணியில ஒரு குழுவை டார்கெட் பண்றாங்க. ஒரு அணியை ஒரு காரணத்துக்காக இல்ல, ஒரு அணியை டார்கெட் பண்ணல, ஒரு அணியில உள்ள ஒரு குழுவை டார்கெட் பண்றாங்க, ஒரு குரூப்பை டார்கெட் பண்றாங்க. சிம்பிள். முலாயம் சிங் யாதவ் பத்திரிகையாளர் எல்லாம் நீங்க ஃப்ரீயா பேசுறீங்க. இதே வேற அரசியலா இருந்தாங்கன்னா வந்து இது இல்லவே இல்ல. நிச்சயமா முலாயம் சிங் அரசியல் தலையீடே இதுல இல்ல. முலாயம் சிங் யாதவ மோடி பேச்சுல பண்ணாரு. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் எஸ்பியா இருக்கு, சமாஜ்வாடி கட்சி அலுவலமா இருக்கு, ரொம்ப பேசினாரு. அதை கீழே உள்ளவங்க எப்படி அதை இன்டர்பிரட் பண்ணிருப்பாங்க எல்லாம் வெளிப்படையா தெரியும். அதே மாதிரி சசிகலா குடும்பத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அதுல லாபம்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே அரசியல் ஆதிக்கத்தை அவங்க நிலைநாட்டினால அதுக்கு எதிரான ஸ்கீம் தான் அடிக்கிறாங்க. அந்த பார்வை எடப்பாடி பழனிசாமி மீது இல்லை. ஓ, அங்க காட்டுற கடுமை இங்க இல்ல. இல்ல, நிச்சயமா இல்ல. அது காரணம் சோசியல் ரீசன்ஸ் தான். அவங்க சொல்ல வர என்னன்னா, சசிகலா குடும்பத்தினரை மட்டுமே தான் அவர் டார்கெட் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் எங்களுக்கு அவருக்கு நாங்கள் ஆதரவு தர தயாராக இருக்கிறோம். சசிகலா குடும்பத்தினர் யாரும் நேரடியாக ஆட்சியிலோ கட்சியிலோ பங்கு பெறக்கூடாது என்பது மட்டுமே பாஜகவின் நிலைப்பாடு. அதுதான் அதை நோக்கி அரசியல் இங்க வந்து இவ்வளவு. ஆனா அதற்கு ஒரு சாத்தியக்கூறும் இருக்கு. அது அந்த மாதிரி அவங்க நினைப்பதற்கான ஒரு காரணமும் உண்டு. ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், சசிகலா குடும்பம் சொல்றீங்க எல்லாமே ஊகமா இருக்கிற பேசுறீங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வி எழுதுனா, இப்ப இரண்டு அணியும் பேசுவோம்னு சொன்னாங்க, பேச்சுவார்த்தைக்கு குழுக்கள் அமைச்சாங்க, எஸ்எம்எஸ் அமைச்சிருக்கோம் அப்படின்னு வைத்தியலிங்கம் சொன்னார். அதிமுக ஆஃபீஸில் வந்து நின்று நாங்கள் வந்து பேசுறதுக்கு தயார், எப்போ பேசலாம்னு சொல்லி அவங்களுக்கு எதிர்த்தரப்புக்கு எஸ்எம்எஸ் அமைச்சிருக்கோம். நாங்கள் பிறகு வந்து சூழல் அதுக்கு கனியலை, கண்டிஷன்ஸ் வந்தது. கண்டிஷன்ஸ் வந்து ஒரு நீதி விசாரணை சம்பந்தமானது கோர்ட்டில் இருக்குது, இன்னொன்று தேர்தல் ஆணையத்திடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க தரப்பில் பதில் சொன்னாங்க. இப்போ எது முட்டுக்கட்டையாக நிற்குது? இந்த பேசணும் சேரணும் அப்படின்றதுக்கு என்ன காரணம்? சேரணும்னு நினைக்கிறவங்க பேச முடியாமல் இருக்கிறதுக்கு அந்த ரெண்டு தரப்பு மட்டும் காரணமா, இல்லை வேற காரணங்கள் இருக்கா? இல்லை, ரெண்டு தரப்புமே சில டிமாண்ட்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த வெளிப்படையாக சொன்ன டிமாண்டு ரெண்டு டிமாண்ட். ஒன்று மர்ம மரணம் விசாரணை வேணும், ரெண்டாவது இந்த இது. ஆனால் அவங்க ரகசியமாக சில வச்சுருப்பாங்க. அதை என்னென்னா, முதலமைச்சர் பதவி, பொதுச் செயலாளர் பதவி, சசிகலா குடும்பத்தினை முழுமையாக வெளியேற்ற முடியுமா, இந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். இது சம்பந்தமாக தான் வந்து ரகசியமாக அவங்க குழுக்கள் அமைத்திருந்தாலும் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அந்த ரகசியமாக நடந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்பட்டிருந்தால் அதிகாரப்பூர்வமாக குழுக்கள் சந்தித்திருக்கலாம். இப்போ கட்சிகள் வந்து ஒரு கூட்டணி குறித்து பேசும்போது இரண்டு தரப்பிலும் ஒரு அதிகாரப்பூர்வமாக குழுக்கள் அமைப்பார்கள். இரண்டு குழுக்களும் நேரடியாக சந்தித்துக் கொள்வார்கள். அவர்கள் தொகுதி பங்கீடு ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டால் நாங்கள் மீண்டும் நாளை பேசுவோம் என்று சொல்லிவிட்டு செல்வார்கள். ஆனால் இந்த குழுக்கள் வந்து சந்தித்து பேசும்போது ஏதாவது ரசபாசம் ஏற்படக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுனால ஒரு பேசிக் ஒரு தாய் பிள்ளைகள் தான் இதுல என்ன நீங்க ஆனா அப்படி சொல்லி பார்த்தா சொல்றாரு, தாய் இல்லாத பிள்ளைகள் நாங்க. எடப்பாடி எப்படி பேசுகிறார்? சற்று முன்பு நீங்கள் சொன்னீர்கள் மதுசூதனன் என்ற வாயில் எப்படி பேசினார் என்று. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசும்போது எந்த கொம்பனாலும் எங்களை அசைக்க முடியாது என்று பேசுகிறார். இப்போ அந்த ஒரு சில இதெல்லாம் கருத்து முதல்ல அதிகமாக போய்கொண்டுதான் இருக்கின்றது. அதனால ஒரு பேசிக்கா ஒரு லைன் ஏற்படுத்திட்டு அதன் பின்பு நம்ம நேரடியாக சந்திச்சு பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல எங்கேயோ சில பிரச்சனைகள்ல வந்து இவர்களுக்குள் உடன்பாடு எட்டப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் அதில் காரசாரமான முறிவு கூட ஏற்பட்டிருக்கலாம். அதனால் காரணமாகத்தான் செம்மலை அவர்கள் சேலத்தில் பேசும்போது இணைப்பே இனிமே இல்லை என்ற ரீதியில் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல் பேசினார். அவர் அந்த தலைவர். என்ன கேள்வி வருதுன்னா, முக்கியமான தலைவர்கள் தன்னிச்சையா இயங்குறாங்களா, அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய சம்மதத்தோடு தான் மீதி கேபி முனுசாமியோ செம்மலையோ பாண்டியராஜனோ மற்றவர்கள் பேசக்கூடிய கருத்து அவருடைய மனதில் என்ன இருக்கோ அதைத்தான் வெளிப்படுத்துறாங்களா? தன் மனதில் இருக்கிறத அவர் மற்றவர்கள்ட்ட வெளிப்படுத்தினாரா? நீங்க சொல்வது போல அவர் ஓ பன்னீர்செல்வரோட கன்சென்டோடு இவங்கெல்லாம் பேசுறாங்கன்னா அவர் பெரிய தலைவராயிருப்பாரு. அவர் ஒரு ஜெயலலிதாவோ ஒரு திரு கருணாநிதி போன்ற ஆயிருக்கலாமே. இன்னமும் கூட ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும்
தலைவர்கள் என்பார்கள் தவிர மக்கள் செல்வாக்குப்பட்ட தலைவர்களா என்பதை அவர்கள் நேரடியாக போய் மக்களிடம் நிரூபிக்க வேண்டும். இப்போ அதிமுக எம்ஜிஆர் மறைந்த பொழுது அதிமுக ரெண்டாக உடைகிறது. ஜெயலலிதா ஒரு தலைமையில் ஒரு அணி, ஜானகி அம்மாள் தலைமையில் ஒரு அணி இருக்கிறது. உடனடியாக தேர்தல் வந்து விட்டது. அந்த தேர்தலிலே ஜெயலலிதா அணி போட்டியிட்டு தனித்து போட்டிட்டு 26 எம்எல்ஏக்களை வெற்றி பெறுகிறார். ஸோ அவர் தான் தலைவர். ஜானகி அம்மாள் அணியில் ஒரே ஒரு எம்எல்ஏவாக PH பாண்டியன் ஜெயிக்கிறார். அவர் தனது சொந்த செல்வாக்கில் ஜெயித்து வருகிறார் இரட்டைப்புறாவில். அப்போ சேவல் சின்னத்தில் ஜெயித்த 26 எம்எல்ஏ வச்சு எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதா உட்காரும் பொழுது மற்ற எல்லாரும் வேறு வழியின்றி ஜெயலலிதாவிடம் வந்து சரணடைய வேண்டிய கட்டாயம் வந்து ஜெயலலிதா தலைவரானார். அவருக்கு பின்பு ஏற்பட்ட சூழல்கள், திமுக ஆட்சி கலைப்பு, ராஜீவ்காந்தி சப்போர்ட்டு எல்லாம் இருக்கும்போது அவர்கள் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று மாஸ் லீடர் ஆகிட்டார். அதேபோல் ஓ பன்னீர்செல்வமோ எடப்பாடி பழனிசாமியோ மக்களை சந்தித்து தேர்தல் களத்திலே தங்களுக்கு ஏதோ ஒரு முத்திரையை பதிக்கும் பட்சத்தில் தான் இது அதிமுக ஒன்றாக இணைந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக பழையபடி பலம் பொருந்திய கட்சியாக ஆக வாய்ப்பு உண்டு. அது இல்லாத பட்சத்தில் இருவர்களும் தங்களுக்குள்ள உள்ள நிபந்தனைகளை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அப்படின்னா 2019 வரையிலும் குறைந்தபட்சம் காத்திருக்க வேண்டும். அதுவரை கண்ணாமூச்சி ஆட்டம், நீங்க சொன்னது போல் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடும். அது யார் அந்த ஆட்டத்தை ஆடுகிறார் என்பது மக்கள் எல்லாருமே வந்து பாரதிய ஜனதா மீது தான் வந்து எல்லாருக்கும் சந்தேகம் ஏற்படுது. அவர்கள் தான் நீங்க மத்திய அரசு பிரஷர் அழுத்தம் இவங்க ரெண்டு பேரும் கூடி பேசுறதுக்கு இவங்க இரண்டு தரப்பும் பேசுவதற்கு பாரதிய ஜனதா மேல என்ன சொல்ல முடியும்னு ஒரு பேச்சு இருக்கு. இப்ப இந்த நிமிடத்துல கூட இரண்டு தரப்பும் மே தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பரஸ்பரம் சேருவாரி இறைத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகள் காதல் வந்து விழுந்து கொண்டே இருக்கு. இல்ல அதாவது அழுத்தம், இந்த சோ கால்டு மத்திய அரசு பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தம் கூட ஒரு லிமிட்டு தான் இருக்கு. ஏன்னா நீங்க எவ்வளவு வேற டெய்லி நீங்க ரைட் பண்ணீங்கன்னா மக்கள் கூட சந்தேகம் வந்துடுது, வேணும்ட்டு தான் பண்றாங்க ஏதோ சதி. ஏன்னா வேற எல்லாருமே வந்து நேர்மையானவர்கள் மாதிரியும் இந்த அணியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து தவறு செய்தவர்கள் மாதிரியும் நடந்துட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் சிம்பத்தி வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர தொடர்ந்து செஞ்சாங்க. இந்த நொடியில ஒரு கருத்தை பேசியிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரனும் கூட்டாளிகள், அவர்களை நம்ப முடியாதுன்னு இப்போ பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. இது இனி இணைப்பதற்கான ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்க வந்து ஒரு ஓவர் எஸ்டிமேஷன், தங்களுடைய மக்கள் ஆதரவை வந்து அதிகபட்சமாக வந்து நினைத்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் இது ஒரு மிக அடிப்படையா நீங்க பாருங்க. ஒண்ணு இல்ல அப்படின்னா எதற்காக 122 12 கிட்ட மண்டியிடாது, சரணாகதி அடையாது. இணைந்தாலும் 12 நிரந்தரமா வச்சுக்காதீங்க. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த பிறகு அந்த 12 குறைஞ்சிரும். இல்ல அது உங்களுடைய அனுமானம். இல்ல இருக்கிறது 12. இல்ல அதான் நான் என்ன சொல்றேன், இந்த 123ல இருந்து எவ்வளவு பேர் வெளியே வருவாங்கங்கறத நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இந்த 12 இருக்குங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. இல்ல இவர்களை நம்பி 123 குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா பக்கம் ஆட்சி இருக்குது. 123 எம்எல்ஏக்கள் நினைக்கிறாங்க நம்ம அணி மாறினால் ஆட்சி கவுண்ட் பதவி போய்விடும், மீண்டும் நம் சீட்டு கிடைக்காது. உங்களுக்கு 123 எவ்வளவு வாய்ப்பு குறையறதுக்கு கம்மியா இருக்குது, அதை விட அதிகமான வாய்ப்பு இந்த 12 வந்து குறையறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். எந்த அடிப்படையில் அப்ப பன்னீர் இணைவதற்கு முன் வந்தார்? எந்த அடிப்படையில் இரண்டு தரப்பும் பேசுவதற்கு குழுக்களை அமைச்சாங்க? இப்ப இவருங்க கூட்டாளிகள் நம்ப முடியாது, இவர்களை நம்பி பேச முடியாதுன்னு பன்னீர் பேசுறாரு. நிச்சயமா வந்து என்னுடைய பர்சனல் கருத்து வந்து ரெண்டு. ஒன்னு வந்து ஃபெயிலியர் ஆஃப் லீடர்ஷிப், ரெண்டாவது வந்து ஃபெயிலியர் ஆஃப் லீடர்ஷிப்னா யாரோட திரு ஓபிஎஸ் சைடுல, ரெண்டாவது அவருடைய ஓவர் எஸ்டிமேஷன் ஆஃப் அவருடைய பாப்புலாரிட்டி. மிக மிக முக்கியமா ஒரு விஷயம் பாத்துங்க, இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி 123 எம்எல்ஏ இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த 123 எம்எல்ஏக்கள் ஒரு 6 மாத காலமோ, ஓராண்டு காலமோ, 2 ஆண்டு காலமோ உடன் இருந்தார்கள் என்றால் தொடர்ந்து வந்து நீங்க 12 பேர் வந்து 12 ஆண்டுக்குமோ எவ்வளவு குறையுமோ அது அந்த நபர்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு லாங் ஹால்ல அதிமுகவினுடைய முழு ஆர்கனைசேஷன் இல்லாமல், இரட்டை இலை சின்னத்தையும் இல்லாமல் எவ்வளவு வந்து உங்களால கட்சியை திரு பன்னீர்செல்வம் உடைய லீடர்ஷிப்பால கொண்டு போக முடியுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அழகாக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா எஸ், நிச்சயமா அவரால் முதலமைச்சர் போஸ்ட் வந்து கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா நிச்சயமா வந்து கட்சி கமிட்டியினுடைய ஹெட் ஆயிருக்கலாம், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆயிருக்கலாம், அவருடைய அணியிலிருந்து சிலர் அமைச்சர்கள் ஆயிருக்கலாம், ஒருமித்து இரட்டை இலை சின்னத்தை பெற்றிருக்கலாம். 4 ஆண்டு காலம் அட்லீஸ்ட் ஒரு பிரிடாமினன்ட்டாக அந்த மெஜாரிட்டி பீரியடுக்கு அழகா ஏதோ பிரச்சனையே இல்லாமல் ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கலாம். அந்த ஆட்சியில் ஒரு நல்லாட்சி கொடுக்க முயற்சி செய்திருந்தால் அடுத்த தேர்தலில் என்ன நடக்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ஸ்குவாண்டர் பண்றது எந்தவித ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ். இதனால வந்து உள்ளாட்சி தேர்தல் வரும், உள்ளாட்சி தேர்தலில் இவங்களுக்கு இரட்டை இலை சின்னம் இருக்காது.
என்ன நடக்குதுன்னு பாருங்க. திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்க போகுது. உள்ளாட்சி தேர்தல் இரட்டை இலை இருக்காதுன்னு யார் முடிவு செய்ய முடியும்? இல்லையே, உங்களுக்கு இப்ப இரண்டு அணிகளும் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்குமான்றது ஒரு கேள்வி. உள்ளாட்சி தேர்தல் நான் நடத்துறேன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்கல்ல, ஜூலை 15 கொடுக்குற நடத்துறேன்னு சொல்லி இருக்காங்க இல்லையா? ரெண்டு அணிகளுமே ஒரே சமயத்துல இவங்க ஒரு அஃபிடவிட் கொடுத்தா அதே அஃபிடவிட் இவங்களும் கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு அணிகள் கொடுத்த அஃபிடவிட்லயுமே ஒரே ஆளு ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க குற்றச்சாட்டு. இப்போ அது பேச்சுக்கள் இப்போ அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. நிறைய ஒரே ஆளு ரெண்டு பக்கமும் ஆதரவா அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க. அந்த கையெழுத்து அவங்க தான் போட்டாங்களான்ற கேள்வி. இந்த சூழ்நிலையில வந்து தேர்தல் ஆணையம் உடனடியாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்காது. அந்த பட்சத்துல வந்து ஓ பன்னீர்செல்வம் அணி ஒருவேளை போட்டியிட்டு கூடுதல் வாக்குகளை காட்டினால் மட்டுமே தான் அவருக்கு கூடுதல் வாக்குகள் பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. கூடுதல் வாக்குகள் பெறாங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சு என்ன பண்ண முடியும்? நிபந்தனை இல்லாமல் பேசுவதற்கு முன் வந்தால் முன்னே 3 வருஷம் இருக்கு. நிபந்தனை இல்லாமல் பேசுவதற்கு முன் வந்தால் பேசுவதற்கு தயார் அப்படின்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு புறத்துல பேசுறார். இவர்களை நம்ப முடியாது, மன்னராட்சி எப்போதோ ஒழிக்கப்பட்டு விட்டது, மன்னராட்சி இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பேச்சுவார்த்தைக்கு சூழல் கனிந்துருச்சு இல்லையா 3 நாளைக்கு முன்னாடி, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க, என்ன அர்த்தம்? தினகரன் கைது வந்தது இல்ல, அதுக்கு பிறகு அடுத்த நாள், சரி அப்ப அதுக்கு அடுத்த நாள் வந்தது இல்ல, அப்ப இன்னைக்கு இனி என்ன வருதுன்னு நாளைக்கு பார்த்தா தெரியும். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. இரண்டு அணிகளும் பரஸ்பரம் குற்றச்சாட்டை அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பேசுவதற்கான ஸ்கோப் குறையக்கூடிய சூழல் தெரியுது. நிபந்தனை இல்லாமல் வாங்க, நிபந்தனை விதித்து முட்டுக்கட்டை போடுகிறார்கள் முதலமைச்சர் பழனிசாமி சொல்ற கூற்று சரியான ஒண்ணா? நிபந்தனை விதிக்காமல் வாருங்கள் என்று சொல்வதில் அவருடைய பலம் இன்றைக்கு அவருடைய கை மேலோங்கி இருக்கிறது என்பது தெரிகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய கை ஏன் மேலோங்கி இருக்கிறது? 123 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதிலிருந்து அவர் இந்த தைரியத்தில் பேசுகிறார் என்பது ஒன்று. இன்னொன்று, ரவீந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு இப்போது சற்று பின்தள்ளி போய் அவர்கள் ஒரு நடுநிலையான நிலைப்பாடு எடுக்கிறார்கள். இபிஎஸ் ஓபிஎஸ் என்கிற பிரச்சனை வரும்போது இபிஎஸ்ஐ நாம் கவிழ்க்க அவசியமில்லை என்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள். இந்த தைரியத்திலிருந்தெல்லாம் இந்த வாசகத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலமைச்சர் நிபந்தனை இல்லாமல் பேசுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் நிபந்தனைகளை அதிகமாக நாளுக்கு நாள் விதித்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே முட்டுக்கட்டை போடுகிறார்கள் ஓபிஎஸ் தரப்பு. சுமந்தவர்கள் அழகாக சொன்னார்கள், ஒருவேளை ஓபிஎஸ் தன்னுடைய பலத்தை கூடுதலாக மிகையாக மதிப்பிடுகிறாரோ என்கிற ஒரு பிரச்சனை தான் இப்போது வருகிறது. உண்மையிலேயே அதிமுகவில் அடுத்த தலைமை யார் என்கிற கிளைமுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பு இருக்கிறது, ஓபிஎஸ் தரப்பு இருக்கிறது, இன்னொரு பக்கம் தீபா தரப்பு இருக்கிறது. எனவே இவர்கள் யாருமே தேர்தலை சந்தித்து தான், தேர்தல் மட்டும்தான் ஒரு ஜனநாயகத்தில் அளவுகோலாக இருக்கிறது. உடனடியாக அப்படியான தேர்தல்கள் இல்லாத நிலையில் ஒரு இடைத்தேர்தல் வந்தால் வரலாம். அதுவும் ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரும். அப்போது வரைக்கும் தைரியமாக எடப்பாடி பழனிசாமி இந்த சவாலை விட முடியும் என்றுதான் தோன்றுகிறது. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் எனக்கு புரியாத புதிரா இருக்கு. திரு ஓபிஎஸ் அணி இப்போ பேச்சுக்கு போறாங்கன்னு எடுத்துக்கோங்க. நிபந்தனை இல்லாம இங்க 2 கண்டிஷன் இருக்கு, இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க இந்த பேச்சுவார்த்தையில் இந்த 2 நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஓபிஎஸ் அணி வெளிநடப்பு செய்யறாங்க. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து விட்டது, நாங்க கேட்டது 2 கோரிக்கை, இது 2 கோரிக்கை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இது வந்து நம்ப முடியாதுன்னா இப்போ ஒரு விசாரணை அறிவிக்கிறாங்கன்னா வெளிப்படையா விசாரணை அறிவிக்க வேண்டியதானே, சும்மா எப்படி சொல்ல முடியும்? விசாரணை நிபந்தனைகளை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒன்று தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கு, இல்லங்க அதுக்கு தாங்க பேச்சுவார்த்தை இருக்கு. அது ரெண்டுமே பேசுறதுக்கே இல்ல. ஒரு நிமிஷம் யார் சொன்னது? முதலமைச்சர் சொல்றாரு. இவங்க ஒரு பாசிட்டிவ் நிபந்தனை ஏற்க தயாரா இல்லன்றதுதானே அர்த்தம். இல்லங்க நான் என்ன சொல்றேன், அப்ப வந்து இவங்க ஏன் பேச்சுவார்த்தை முழுமையாக நடக்காதுன்னு ஒரு அறிவிப்பு வரவே இல்லையே? பேச்சுவார்த்தைக்கு இன்னும் குழு அமைக்கிறீங்க, காலம் கனிந்து விட்டதுங்கிறீங்க, நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, எதுக்கு வேணும்? சிம்பிள் குணா, இது இரண்டும் தவறான இது. அதாவது நிலை வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கும் பிரச்சனையும் சுமூகமாக தீர்க்கும் வழி இருக்கிறது. இரண்டு தரப்புக்கும் நன்றாக தெரியும் எவ்வாறு அதை செய்ய வேண்டும் என்று. அதே போல கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் கவர்மெண்ட் கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு விசாரணை, நீதி விசாரணை உத்தரவிட்டால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு ஒரு அஃபிடவிட் கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கோர்ட்டே வந்து என்கொயரி ஆர்டர் பண்ணிடும், முடிஞ்சு போச்சு.
ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ஈசியில் இருக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, கோர்ட்ல இருக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டுத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. நீதி விசாரணை இல்ல அதை விரும்பவில்லைன்னு அர்த்தம். நீதி விசாரணை அப்படின்ற ஒண்ணு, ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணைன்னு ஒண்ண நீதிமன்றம் உத்தரவிடுறதுக்கு அப்படி ஒரு விசாரணை நடக்கிறத நாங்க விரும்பலன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், ஓபிஎஸ் தரப்புல ஏன் ஐயா இது ரெண்டுத்துக்கும் அறிவிப்பு வராவிட்டால் நாங்க பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டோம், முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கா? இந்த ரெண்டுத்துக்கும் அரசிடம் எங்களுக்கு ஒரு அறிவிப்பு வர வேண்டும், கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும். நீங்க கொடுக்கலன்னா இந்த இரண்டாவது கோரிக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு இந்த நேரம் அதே பாயிண்ட்ல தான் பேசிட்டு இருக்காங்க. அட் திஸ் டைம் அதே பாயிண்ட்ல தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அதான் சொல்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து திருமதி சசிகலாவும் திரு தினகரன் குடும்பத்துல உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க என்ன கட்சியிலிருந்து விலக்கப்பட வேண்டுமா? கட்சியிலிருந்து விலக்கப்பட என்ன உத்தரவாதம் இவங்க கிட்ட இருந்து வேணும் உங்களுக்கு? இது ரெண்டுமே நீங்க சொல்லாம இது ரெண்டும் கொடுக்கலன்னா நாங்க பேச்சுக்கு வரலைங்க, நாங்க சொல்லிட்டோம் இதான் அவங்களுடைய எக்ஸ்பல்ஷன் வேணும், இவங்க இந்த கோர்ட்ல நீங்க அஃபிடவிட் கொடுக்கணும், எதுவுமே நீங்க சொல்லலையே. நீங்களும் வந்து அணிகளுக்குமே பரஸ்பரம் வந்து நம்பிக்கையே கிடையாது. முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி யாரால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 122 எம்எல்ஏக்களால் அல்ல, சசிகலா குடும்பத்தினரால் அடையாளம் காட்டப்பட்டவர், முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் அந்த குடும்பத்தினருக்கு ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு இடத்துல தொடர்பில் இல்லாமல் இருப்பாரா என்ற சந்தேகம் ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கு எப்போது இருந்து கொண்டே இருக்கும். அந்த குடும்பத்தினரின் தொடர்பு ஏதோ ஒரு வகையில் உள்ளே இருக்கும் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கு ஓ பன்னீர்செல்வம் கேட்பதெல்லாம் கொடுத்து விட்டால், கட்சியில் பொதுச் செயலாளர், முதலமைச்சர் இப்படி ஒவ்வொன்றையும் கொடுத்து விட்டால் ஒரு கட்டத்தில் நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். அவர் மேலே இருந்து அவருக்கு ஆதரவு இருக்கு, பாரதிய ஜனதா ஆதரவில் அவர் எல்லாத்தையும் மிரட்டுகிறார் என்றால் நம்ம அடிபணிந்து விடக்கூடாது. நம்மிடம் இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார், நாம் ஏன் பணிய வேண்டும்? எப்படி இந்த அணியில் இருப்பவர்களும் அவர்களை ஒரு பக்கம் உசுப்பேற்றி விடுகிறார்கள், அந்த அணியில் இருப்பவர்களும் அந்த பக்கம் உசுப்பேற்றி விடுகிறார்கள். ஸோ இடையே முதலில் பரஸ்பர நம்பிக்கை ஏற்பட வேண்டும். சரி, நம்பிக்கை அதுக்கு வரணும், நம்பிக்கை வந்து என்ன அவசியம் இருக்கு? திரு ரவீந்திரன் துரைசாமி கேட்கணும். பொதுவாக ஒரு பேச்சுவார்த்தை வந்து சமதளத்தில் நடக்கிறது ஒன்று, பார்கெயின் ஃப்ரம் த பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த், என்னிடம் வலிமை இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கிற வலிமை, இந்த இரண்டுக்கும் நடுவில் நடக்கிற பேச்சுவார்த்தை. நான் எதை விட்டு தர்றது, நீங்க எதை பெறுகிறதுன்னு. இப்போ இரண்டு பேரும் சம வலிமையோடு இருக்கிறாங்களா? அதாவது இன்னொன்று, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லி நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறதன் மூலமாக அவங்க நிபந்தனை விதிக்கிறப்ப பன்னீர்செல்வத்துக்கு ஒரு அதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு கரிசனம் இருக்கு, ஆனால் அவர் முட்டுக்கட்டையாக இருக்கிறார், இரட்டை இலையை மீட்கிறதுக்கு அவர் உதவ மாட்டுறாரு அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுல இந்த அணி திட்டமிட்டு காய்களை நகர்த்துறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக எடப்பாடிக்கு இந்த இணைப்புல வந்து ஒண்ணு விருப்பம் கிடையாது. அதே வேளையில வந்து இதை வெளிப்படையா முதல்ல காட்டினா தொண்டர்கள் இணையன்னு சொல்லுடைய தொண்டர்கள் மத்தியில் அது வந்து ஒரு அதிருப்தியை கொடுக்கும். அதனால அவர் வந்து நாசுக்கா அது இதுல நடப்புற நிகழ்வுகள்ல தனக்கு என்ன அட்வான்டேஜா எடுக்க முடியுங்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. முதல் ரவுண்ட் அவர் வந்து சசிகலா குடும்பத்துக்கு டம்மின்னு அவருக்கு ஒரு பேர் இருந்து அந்த பேரை அடிச்சிட்டாரு. இண்டிபெண்டன்ட்டா செயல்படக்கூடிய முதலமைச்சர் கொண்டு வந்துட்டார். ஏற்கனவே வந்து அவர் சசிகலா குடும்பத்தோட ஆதரவுல வந்தாலும் கூட அவர் ஒரு அசூமிங் பர்சன் தான். பன்னீர் நம்பர் 1 இருக்கும்போது வந்து ஒரு நம்பர் 2 இருந்தவர் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு எலிவேஷன் தான். அவர் வந்து ஜெயலலிதா பன்னீர்செல்வத்தை பிக் அண்ட் சூஸ் பண்ணி 10வது இடத்துல இருந்து 1வது இடத்துல கொண்டு வந்த மாதிரி வரல. அவரை தவிர இன்னொருத்தவரை வச்சா அந்த இந்த நம்பர் வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் எனிவே இப்போ அதை வந்து அவர் தெளிவா அவர் நிரூபிச்சுட்டு மேலும் மேலும் அவர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டு இருக்கிறாரு. பன்னீர்செல்வம் அணிக்கு நிச்சயமா தெரியும் இவங்களை மீறி தான் இவர் முதலமைச்சர். குறுகிய காலத்துல அதிகமான மதிப்பெண் தர்றீங்களோ யாருக்கு? ஒரு முதலமைச்சருக்கு குறுகின காலம் தான் நடந்துச்சு. இந்த மதிப்பெண்ணா அவருக்கு 1.5 மாசம் முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது இப்ப சரியாகுது. இப்போ கொடுக்கறது வந்து இன்னும் 1.5 மாசம் சரியாகுது. நான் முந்தி சொல்றேங்கிறத நான் predict இதுன்னு சொல்றேன். பல நிகழ்ச்சிகளை சொல்லியிருப்பேன். நண்பர்களுக்கு அது தெரியும். இபிஎஸ் வந்து சாதல உங்க நிகழ்ச்சியிலே சொன்னேன். என்னப்பா நீ வேலை நாச்சியாரு, அந்த என்னென்னலாம நாச்சியாரு, என்ன பேர் மருது பாண்டியன், சின்னமலை கவுண்டர் மறந்துடாதீங்கப்பா, சின்னமலை கவுண்டர் விளையாடுவாருங்கிறத நான் அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணேன். உங்க நிகழ்ச்சியிலே பண்ணேன். ஓகே, இதுல வந்து பன்னீர்செல்வத்துக்கு இரும்புக்கை மாயாவி மாதிரி ஒரு பலம் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அந்த இரும்புக்கை மாயாவியோட வேலை வந்து சசிகலா குடும்பத்துக்கு எதிராக தான் இருக்கே தவிர பன்னீர்செல்வமா இபிஎஸ் இருக்குன்னு சொல்லும்போது எந்த கை மாயாவி எது இருந்தோம் கூவத்தூர்ல இருந்து ஒரு செங்கல்ல கூட பிக்க முடியல சார். பேர் எடுக்க முடியல. கவர்னர் ஊரை விட்டே போயிட்டார். ஒரு வார காலம் அவகாசம் கொடுத்தாங்க. முடியல. அது உண்மை. யூபி எலெக்ஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணனாலே ஏதோ முடியலங்கிறது ஃபேக்ட். கவர்னரை நீங்க மும்பையிலே முடக்கி வச்சீங்க. ஃபேக்ட் முடியலங்கிறது ஃபேக்ட். அது யூபி எலெக்ஷன்ல கான்சன்ட்ரேஷன் காரணமா இருந்தாலும் முடியல. அதுக்கு பிறகு வந்து
பதவியேற்பு விழாவுக்கு சம்மதிக்கல, எப்படியோ கோர்ட்ல கன்விக்ஷன் ஆயிடுறாங்க. அப்புறம் என்னென்னலாம் நடந்திருக்குது எல்லாமே ஒரு குடும்பத்துக்கு எதிராக தான் நடக்குது. இது என்ன அரசியல்னா இங்க வந்து ரிலிஜியஸ் பாலிசிஸ் பண்ண முடியாது. எங்க ஊர்ல தம்பிக்கு தெரியும், 84ல வை பாலச்சந்திரங்கிறவர் பாஜக சப்போர்ட்டோட ஒரு இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ வந்தாரு. அதுக்கு பிறகு 96ல நம்ம நண்பர் கருப்புக்கோட்டு வேலாயுதம் வந்தாரு. அதுக்கு பிறகு ஒரு எம்பி வந்திருக்காரு. வேற எங்கேயுமே பாஜக ரிலிஜியஸ் போலரைசேஷன் இங்க பண்ண முடியல. மதத்தின் அடிப்படையில் அணிதிரட்டி வெற்றி பெற முடியல. ஆனால் ஜாதியின் அடிப்படையில் அரசியல் ஆதிக்க ஜாதிக்கு எதிராக ஒரு போலரைசேஷன் அவங்க உருவாக்குறாங்க. அமித்ஷா திட்டம் அதுதான். தங்களோட பலத்தை மீறி இன்னைக்கு வந்து 2.5% இருக்கு ஒரு ஜாதி, அதே மாதிரி 2.5% இருக்கக்கூடிய பிராமணர்ல ஒரு எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா இருப்பாங்க. அந்த ஜாதியின் பலம் என்னன்னு வெளிப்படையா சொன்னா 4 எம்பி 2 ராஜ்யசபா 15 எம்எல்ஏ. இல்ல வெளிப்படையா பேசலாம். இல்ல புது புது சூத்திரங்களை இல்ல இந்த சொல்றீங்க. சூத்திரம் அமித்ஷா இந்த சூத்திரம் தான் பண்றாரு. இதுல சந்தேகமே இல்ல. பொறுத்திருந்து பாருங்க. யூபில இதைத்தான் பண்ணாரு. நீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய எடப்பாடி அதிகாரம் பழனிசாமி பண்ண மாட்டாங்க. வலிமை வர்றதுக்கு பின்னாடியே அமித்ஷா இருக்கிறாருன்னு சொல்றீங்களோ? அப்படி இல்ல. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, ஏடிஎம்கே அடுத்தபடியா பிஜேபி ஆதரவு சொல்லக்கூடிய ஒரு 8% உள்ள ஒரு எப்படி சார் ஒரு கம்யூனிட்டியா நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, ரீஜனல் மைண்டட் கம்யூனிட்டி, சப் ரீஜனல் மைண்டட் கம்யூனிட்டி, தாலுக் மைண்டட் கம்யூனிட்டி எல்லாம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக இந்த அரசியல் தான் இன்னைக்கு அமித்ஷா டீம் பண்றாங்க. ஸ்வீப்பிங் ஜெனரலைசேஷன் அண்ட் ஸ்வீப்பிங் ரிமார்க்ஸ். நோ 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 இல்ல அமித்ஷா வந்து அதாவது ஓகே ஓகே டெல் மீ ஆண்டி யாதவ் ஆண்டி குர்மி சொன்னாரா இல்லையா பீகார்ல? இதுல முக்கியம் ஆண்டி யாதவ் ஆண்டி குர்மி சொன்னாரா இல்லையா? தோத்தாரு சொன்னாரா இல்லையா? இல்ல, இந்தியா ஒரு ஜாதிய சமூகமாக இருக்கிறது. அவர் சொல்வதில் சில பொருள் இருக்கிறது. அதை நாம் நிச்சயமா வெளிப்படையா அது பேசுறேன். எல்லா தேர்தலையும் பொருந்தும்னு சொல்ல பொருந்தும் முடியாது. ஒவ்வொரு மக்கள் வந்து இப்போ அவங்க அட்டெம்ப்ட் அதுங்க. அதுதான் நீங்க பீகார்ல தோத்தாங்க. ராஜீவ் காந்தி பீகார்ல தோத்தாங்க. தமிழ்நாட்டோட சூழல் வந்து இதுவரையிலும் நீங்க என்ன இல்ல நீ ஒரு பொதுவாகவே எல்லா தேர்தலையும் ஜாதி ரிசல்ட்டுக்குள்ள போறீங்க. இல்ல நீங்க நான் அவங்களோட அட்டெம்ப்ட் சொல்றேன். இல்ல இல்ல நான் சொல்றேன். ஒன்னு வந்து நீங்க என்ன காம்பினேஷன் பர்மிடேஷன்ஸ் போட்டாலும் தமிழ்நாட்டுடைய சூழல், அரசியல் சூழல் சார், எம்ஜிஆரோட சூழல் வேறு மாதிரி இருந்திருக்கு. இல்ல நான் ஒரு சின்ன உதாரணம் நிறைய சொல்றேன். சொல்றேன். அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில நாடாளுமன்ற தேர்தல்ல பெரிய வெற்றியை பெற முடியுது. ஆனா அவரை முதலமைச்சரா முன்னிறுத்தி அவங்க தொடர்ச்சியா வெற்றி பெற்ற பெண்ணாகரம் தொகுதியில பாமகவோட கோட்டை தனிச்சு நின்னப்ப ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தும் போது அவங்க வந்து கடுமையா பின்னடைவு வர்றாங்க. சோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு ஜாதியினர் ஒட்டுமொத்தமாக ஒருத்தருக்கே ஓட்டு போடுறாங்க. இப்ப வன்னியர்கள் இல்ல என்னோட சந்தேகத்தை சொல்லிடுறேன். இல்ல வன்னியர்கள் ஓட்டு போடாம ஜாதி அரசியல் பண்ண ஜெயலலிதா இல்ல மோசமா ஜாதி அரசியல் பண்ண ஜெயலலிதா. அத சொல்றதுக்கு இதுவரை யாரும் சொல்லல. பிகாஸ் ஆஃப் ஹர் காஸ்ட், பிகாஸ் ஷி வாஸ் இன் பவர். யார் அத சொல்லல. ரொம்ப மோசமா அசிங்கமா கேடுகட்ட ஜாதி அரசியல் பண்ணது ஜெயலலிதா. நீங்க எப்படி கடும் விமர்சனத்துக்கு ஏன் போறீங்க? மறைந்த கடும் விமர்சனத்தை தவிர்த்து கருத்தை பேசலாம். கருத்தை பேசலாம். இல்ல இல்ல ஜெயலலிதா விமர்சனம் பண்ணல. ஒரு நிமிஷம் மேல அகைன்ஸ்டா நீங்க எவ்வளவு நிறைய சார்ஜஸ் வைக்கலாம். ஆனா அவங்கள ஒரு காஸ்டிஸ்ட் லீடரா தமிழ்நாட்டுல இல்ல ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு அறியாமை வச்சுக்கோங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஊழல் குற்றச்சாட்டு அவர் சொல்லட்டும். நான் சொல்றேன். பேரறிஞர் அண்ணா ஆட்சியில ஒரு அமைச்சர் கூட இல்லாத ஒரு ஜாதிக்கு ஜெயலலிதா ஆட்சியில 8 அமைச்சர் இருந்தாங்க. அது என்ன சமநீதி? அப்போ அண்ணா சமநீதிக்கு முரணா இருந்தாரா, ஜெயலலிதா முரணா இருந்தாரா? சரி ஒவ்வொரு கேபினெட்ல ஒவ்வொரு ஜாதிக்கு எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் வச்சு ஒரு அரசு வந்து இயங்கவே முடியாது பர்மனண்டா. இந்த அரசுல இந்த ஆட்சியில ஒரு நிமிஷம் இருங்க. ஜெயலலிதா வந்து அவங்களுடைய ஆட்சியில நிறைய குளறுபடிகள் இருந்தது, அத்தாரிட்டேரியன் ஸ்ட்ரீக் இருந்தது, ஊழல் இருந்தது. இதெல்லாம் வந்து யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெளியே போய் கேட்டு பாருங்க. சர்வாதிகார தன்மை இருந்தது, ஊழல் இருந்தது, ஊழல் இருந்தது அப்படின்றதெல்லாம் இவர் வந்து மக்களை வந்து ஒரு ஜாதி தாண்டி வரமாட்டாங்கங்கிற நம்பிக்கையில இருக்காரு. மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக மக்கள் அப்படி ஒரு நிமிஷம் இருங்க. மக்கள் ஜாதி அடிப்படையில் தான் ஓட்டு போடுறாங்கன்னா அப்போ 20% ஓட்டு 18% தலித் ஓட்டு இருக்குல்ல. அப்போ தலித் கட்சிகள் தானே பெரிய பெரிய லெவல்ல ஜெயிச்சிருக்கணும் தமிழ்நாட்டுல. ஜாதி அடிப்படையில் தமிழகம் இல்ல
இல்ல, இல்ல, விவாதம் அது இல்ல. தமிழகம் Let me speak. அடிப்படையாக நான் ஜாதி ஆதாரத்தோட ரீதியாக புள்ளி வாக்களிப்பதில்லை. ஒரு மொட்டைச்சாத்தான் குட்டியா அதை இருந்தாங்கறாரு. மாத்தவும் கூடாது. நான் சொல்றது ஆதாரத்தோட சொல்றேன். ஜெயலலிதா ஆதாரம்? ஜாதி அரசியல் பண்ணாங்க. ஏங்க, ஜெயலலிதா ஜாதி ஜாதி அரசியல் அரசியல் பண்ணாங்க. பண்ணாங்க. ஆதாரம் இல்ல, இல்ல, இது ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம். அதாவது எந்த குறிப்பிட்ட ஜாதியும் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? நிதானமா பேசுங்க. அவர் 19 சொல்லி மொட்டைச்சாத்தான் குட்டியா இருந்தாருங்க. நிதானமா பேசுங்க. நான் ஆடித்தரமா சொல்றேன். ஏங்க, அது உணர்ச்சி வசப்படுறது இல்ல. இந்த ஜாதியில இருந்து ஒரு இருக்காங்க, குறிப்பிட்ட அதனால ஜாதியினர் ஜாதிவாதி. ஒட்டுமொத்தமாக அப்படின்னா என்ன பண்ண ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அப்படியே 100% ஓட்டு போட்டாங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. அப்படிலாம் எந்த புள்ளிவரும் இல்ல. அப்படியெல்லாம் சொல்ல வரல. ஒரு நான் கட்சியை ஒரு ஜாதி ஒரு கட்சியை ஆதரிக்குது, பிளைண்டா ஆதரிக்குது, அதனுடைய பெரும்பான்மையினர் ஆதரிக்கிறாங்க அப்படின்றதுக்கு எந்த தரவும் இல்ல. ஆமா. நான் சொல்ல வந்தது நான் சொன்ன கேள்விக்கு என்ன- பதில் உங்கள்ட்ட இல்ல. ஒரு நிமிஷம். நான் சொன்ன கேள்விக்கு பதில் இல்ல. ஜெயலலிதா இருக்கும்போது வேலூர் மாவட்டத்துல முஸ்லீம் வேட்பாளர்கள் தான் எல்லா திராவிட கட்சிகளும் எப்போதுமே வேட்பாளர் நிறுத்துவார்கள். ஆனால் வடிவேல் என்பவரை ஜெயலலிதா அங்கு துணிச்சலாக நிறுத்தி அவரை அமைச்சர் பதவியும் கொடுத்தார். நான் கேள்வி அப்ப அங்க அவர் அண்ணா அமைச்சரவையில ஒரு மந்திரி கூட இல்லாத ஜாதிக்கு கொடுக்க கூடாதுன்றீங்களா? ஒரு மந்திரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா? நான் அதான் சொல்ல வர்றேன். கூடாதுன்னு சொல்ல வரல. கருணாநிதி ஆட்சி ஒரு இருந்தது. மினிஸ்ட்ரியில இல்ல, இல்ல, சார், கூடாதுன்னு சொல்ல வரல. ஒரு நிமிஷம். நீங்க கூடாதுன்னு நீங்க கூடாதுன்னு சொல்ல வரல. ஒரு நிமிஷம். அண்ணா கூடாதுன்னு சொல்ல ஒரு நிமிஷம். அதுதான் ஜாதி அரசியல்ங்கற. முலாயம் சிங் யாதவ் மேல கூடிய குற்றச்சாட்டும் மாயாவதி மேல வைக்க குற்றச்சாட்டும் ஜெயலலிதா மீது வைக்கப்படல. ஜெயலலிதா எத்தனை பேர் அமைச்சரா இருந்தாங்க? ஜெயலலிதா சிங்கிள் டிஜிட் சார் அமைச்சர். நோ சார், ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. சரி, வெள்ளாள கவுண்டரையும் முக்குலத்தோரையும் பேக்கிங் கம்யூனிட்டியா எடுத்தாங்க. எல்லாரும் ஜாதியாவே பார்க்கிறதுன்னு ஒரு பார்வை இருக்கு. இல்ல, எல்லாத்தையும் ஜாதியா பார்க்கிறது ஒண்ணு இருக்கு சார். ஆதாரமே இல்லாம, முதுகெலும்பு இல்லாம எல்லாத்தையுமே பேசுறீங்க. இல்ல இல்ல, ஜாதியா தான் பண்ணாங்க. சார், ரைட், நன்றி. உங்களுக்கு முதுகெலும்பு நல்ல வலுவா இருக்கு, அது வளையாம இருக்கு. உங்க நான் உண்மையை சொல்றேன். ஒரே ஒரு ஒரு நிமிஷம் முக்கியமா இன்னைக்கு உள்ள சிக்கலுக்கு வருவோம். இல்ல, ஜனநாயகத்தை பொறுத்தவரையில் அது அமெரிக்காவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம். இது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல சமூக குழுக்கள் பின்தள்ளப்படுவதும் பிறகு அவர்கள் அதிகாரத்தில் பங்கேற்பதும் அப்படியான ஒரு ப்ராசஸ். அது ஒரு டெமோக்ரஸிங்கிறது, ஒரு ஜனநாயகங்கிறது ப்ராசஸ். அதை நம்ம எப்படி அதை பொதுவில் முன்வைக்கிறோம், அதை ஒரு டெவலப்மெண்ட்டாக முன்வைக்கிறோமா, எப்படியான ஒரு மொழியில் அதை முன்வைக்கிறோம். அது ஜெயலலிதா என்ன மொழியில் முன் வச்சாங்க, எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு வரும்போது விடுபட்ட சமூக குழுக்களை முன்னெடுப்பது என்பதாக அதை புரிந்து கொள்ள. அது எம்ஜிஆரில் இருந்து ஆரம்பிக்கிறது. விடுபட்ட சமூக குழுக்கள் கூட இது ஒரு விவாதத்தோட நீட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப மண் பாண்டம் செய்யக்கூடிய குயவர்கள் அல்லது கல்லுடைக்கும் ஒட்டர்கள் அல்லது போயர்கள் சொல்ற ஒரு கம்யூனிட்டி, அல்லது நொமேட்ஸா இருக்கக்கூடியவங்க, அல்லது இருளர்கள், நீங்க எண்ணிக்கையில் அதிகமா இருக்கக்கூடிய அருந்ததியர்கள், முடிதிருத்தும் தொழிலாளர்கள், இப்படி எண்ணிக்கை சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இப்போ சலவை தொழிலாளர்கள் சொல்ற சேவை சமூகத்தினர், இப்படியான எளிய சமூகத்து பிரதிநிதிகள் இருக்காங்கல்ல. ஒரு எந்த ஊரிலும் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்க முடியாது, எந்த தொகுதியிலும் அவங்க தீர்மானிக்கும் சக்தியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியானவர்களுக்கு பெரிய அளவில் இவங்களுடைய கருணையில் ஏதாவது ஒரு ராஜ்யசபா அப்படியான ஒன்று ஏதேனும் ஒரு அரிதாக கிடைச்சால் உண்டே தவிர அவங்களுக்கு பெரிய அளவில் நீதி கிடைச்சது, அவங்க அரசியல் அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்ல முடியல. எல்லா ஜாதியுமே எல்லா கட்சியும் பெரும்பான்மை ஒரு தொகுதியில், தூத்துக்குடி மாவட்டம்னா இந்த கம்யூனிட்டி பெருசு அப்படின்னா ஆளும் கட்சி, எதிர்கட்சி, மூன்றாவது கட்சி, நான்காவது கட்சி, எல்லா கட்சியும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க நிறுத்துறது ஒரு பொதுவான வழக்கமா மாறிடுச்சு. எனவே நான் அந்த விவாதத்தை இன்னொரு நாள் நாம் வைக்கலாம். இன்னைக்கு உள்ள பிரச்சனைக்கு வரலாம். இல்ல அதுல யாரு பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க? அவரே பலமுறை அவர் ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. ஸ்பீக்கருக்கு நீங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துருவீங்களா? கொடுத்துருக்கீங்களா? இல்லங்க, சபை நடத்துற பொறுப்புங்கிறது ஒரு மைனர் ஜாப்ங்கிறீங்களா? இல்ல குணா, ஒரு நிமிஷம் அடிப்படையா திமுக ஆட்சியில விபி துரைசாமிக்கு இதே மாதிரி தான் துணை சபாநாயகர் கொடுத்தாங்க. ஆனால் பெரும் அதாவது கேபினெட்ல ஃபர்ஸ்ட் 5 பிளேசஸ் அப்படின்னு எடுத்துங்க. ஒரு கட்சியை வழி நடத்துற 5 குழு, 4 குழு அப்படின்னா அதுல அவங்களுக்கு எல்லாம் என்ன ரெப்ரசன்டேஷன் இருந்தது? தமிழ்நாட்டுல எத்தனையோ ஜாதி கட்சிகள் இருக்கு. நீங்க சொல்ற கணக்கின் அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா இந்த ஜாதி கட்சிகள் தான் பிரதான கட்சிகளா இருக்கணும். நாம எங்கயோ போய்ட்டோம். நாம இன்னைக்கு விவாதத்துக்கு வருவோம். இன்னைக்கு ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் 5% மேல வளரல? ஏன் தலித் கட்சிகள் 2% மேல அந்த விவாதமே இல்லங்க. இல்லங்க, ஒரு ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு அலை வீசிய போது ஜெயலலிதா என்ன செய்றாங்க? அவர் எல்லா ஜாதி சமூக தலைவர்களுக்கும் சிலைகள் வைத்து
ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பிரித்து எல்லா ஜாதி தலைவர்கள் பேர்லையும் மாவட்டங்கள் அமைத்து அத்தனையும் வைத்தும் கூட எந்த ஜாதி ஓட்டுகளையும் அவரை காப்பாற்றவில்லை. 96 அவர் தோற்று போனார். அதே 2001 அதே 2001 திமுக தலைவர் கருணாநிதியோ இல்ல ஸ்டாலினோ இதே போன்று ஒரு ஜாதி கட்சிகளை அணி சேர்த்தார்கள். மக்கள் தமிழ் தேசம் ஒரு எல்லாரையும் சேர்த்தாங்க. அவர்களுக்கும் அது கை கொடுக்கவில்லை. அப்ப ஜாதி என்பது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஜாதி அரசியல் கை கொடுக்காது. நம்ம டைவர்ட் பண்றீங்க. நம்ம விவாதத்தை முடிவு செய்யணும். இன்னைக்கு உள்ள தலைப்புக்கு தொடர்பு இல்லாம போறோம். ஜெயலலிதா வெள்ளாள கவுண்டர்களுக்கு 8 மந்திரி, முக்குலத்தோருக்கு 9 மந்திரி. ஒரு நிமிஷம் இல்ல, திமுக ஆட்சியிலும் கூட நீங்க வந்து முக்குலத்தோருக்கு இடம் தரலன்னோ அல்லது கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு இடம் தரலனோ சொல்ல முடியாது. இது வந்து ஒரு காஸ்டிஸ்ட் இதுவா தள்ளிட்டு போக வேண்டாம். நம்ம விவாதத்தை இல்ல அரசியல் பண்ணாங்க. அதை வெளிப்படையா சொல்றேன். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் இட். இல்ல அதுல நீங்க எதுல வேணா பெருமை எடுத்துக்கொள்ளலாம். உண்மை. ஆனா சமூகத்துக்கு எது நன்மையோ அதை நம்ம பேசலாம். பேசுங்க. திருப்பீர் இன்றைய விவாதத்துக்கு திரும்ப வருவோம். இப்போ நிபந்தனை இன்றி வந்தால் பேசுவதற்கு தயார்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். நிபந்தனைகளை விதிப்பது பேசுவதற்கு முன்பே மக்கள் சக்தி யாருக்கு இருக்குன்னு காப்போன்னு சொல்லி டூர் போறார். ஓ பன்னீர்செல்வம் வந்து கிராமம் போகும்போது அங்கே என்ன பேசப்படும், யாருக்கு எதிராக அவர்கள் பேச போகிறாங்க? அவங்க திமுகவுக்கு எதிராகவோ பாஜகவுக்கு எதிராகவோ காங்கிரஸுக்கு எதிராகவோ கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராகவோ பேச போகிறதில்ல. அவருடைய டார்கெட் இன்றைக்கு பேசுவதிலிருந்து தொடங்குனீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அவங்க யாரை எதிர்த்து அரசியல் நடத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக தான் பேச போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இது பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் மூடப்பட்டு விட்டன. அந்த நிலையை அந்த அணி எடுத்துருச்சு அப்படின்னு பார்க்கலாமா? இதுல இந்த ஓபிஎஸ் உடைய ஊர்வலம் தொடங்கவே இல்லை. பலமுறை சொல்லிவிட்டார்கள். இது 5வது மாதம். ஜெயலலிதா மறைந்து மே 5ஆம் தேதி ஆனால் 5 மாதம் ஆகிறது. ஏற்கனவே மக்களை நாடி போகிறார் ஓபிஎஸ் என்று சொன்னார்கள். இதை ஒரு வியூகமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். போன்னு சொல்லிட்டே இருக்கிறது. ஆமா, ஏற்கனவே இது எனக்கு சுற்றுப்பயண தேதி அறிவிச்சிட்டாங்க. 5ஆம் தேதி தொடங்குறாருன்னு அறிவிச்சாங்க. 5ஆம் தேதி சுற்றுப்பயணம் தொடங்குகிறார் என்று சொல்கிறார்களே, இதே போன்ற அறிவிப்பு 2 மாதங்களுக்கு முன்பு ஓபிஎஸ் அணியால் அறிவிக்கப்பட்டது. மக்களை நேரடியாக சந்திக்கிறார், சந்தித்து தன்னுடைய ஆதரவை நிரூபிப்பார். எப்போது? சட்டமன்றத்தில் அவரால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியும் என்று சொல்லி நிரூபிக்க முடியாமல் போன போது மக்களை நேரடியாக சந்திப்பார் என்று சொன்னார். இதை ஒரு வியூகமாக இந்த பேச்சுவார்த்தையில் தங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்காக, தங்களுடைய பேரம் பேசும் திறனை உயர்த்துவதற்காக இது போன்ற ஒரு விளம்பரத்தை அவர்கள் செய்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை உண்மையிலே அவர் ஊர்வலம் போய் மக்கள் செல்வாக்கை நிரூபிப்பதற்கு ஒரு ஜனநாயகத்தில் நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அடிப்படை அளவுகோல் மக்கள் செல்வாக்கை நிரூபிப்பதற்கு என்ன இருக்கிறது? தேர்தல் என்பதுதான் இருக்கிறது. வரக்கூடிய ஜூலை மாதம் நடக்கிற உள்ளாட்சி தேர்தலிலோ அல்லது சின்னத்துல நடக்கிற தேர்தல் இல்ல, அது இல்ல அது நடக்குமான்றது சந்தேகம் இருக்கு. எண்ணிக்கை இப்போ வந்து பேச்சுவார்த்தைக்கான கதவு மூடப்பட்டுருச்சா? இன்னொன்னு, இந்த பொசிஷனை ஹார்டன் பண்றது, இணங்கி வருவதற்கு ஒரு தரப்பு தயாராக இருக்குது, இன்னொரு தரப்பு நாங்க நிபந்தனைகளை விதிப்போம்னு சொல்றத அதிமுக தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இல்ல அண்ணா, நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீர்கள், கணபதி அதற்கு பதில் சொல்ல தொடங்கினார். ஓபிஎஸ் உடைய தலைமை பண்பு, ஓபிஎஸ் ஒரு ஜெயலலிதாவா, ஓபிஎஸ் ஒரு எம்ஜிஆரா, ஓபிஎஸ் ஒரு கருணாநிதியா என்றால் இல்லை. ஏனென்றால் ஒரு உதாரணத்திற்கு அவர் ஒரு ஊருக்கு போயிருந்தார். ஊருக்கு போய் பேசுகிறார். சசிகலா 3 கோடி ரூபாய் 3 கிலோ தங்கமும் கொடுத்துதான் எம்எல்ஏக்களை வாங்கினார் என்று சொன்னார். மறுநாள் செம்மலை அதை மறுத்து பேசுகிறார். அவர் ஏதோ ஹியர்சே சொல்லுகிறார். அவர் அணியில் இருக்கக்கூடியவர். எனவே எதை நிரூபிக்க நினைக்கிறார் ஓபிஎஸ்? தன்னுடைய தலைமை பண்பை நிரூபிக்காமல் வேறு எதை அவர் நிரூபிக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எவ்வளவு நாள் இந்த பேரம் பேசும் திறனை வைத்து இதனை தக்க வைக்க முடியும் இந்த குறைந்தபட்ச எம்எல்ஏக்களை கொண்டு என்பது இருக்கிறது. அப்படி அவர் ஒருவேளை தான் அடுத்த எம்ஜிஆர் என்று நம்பினால் அதனை நிரூபிப்பதற்கு ஒரு நீண்ட நெடிய பயணத்தை அவர் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஏனென்றால் ஜெயலலிதா தன்னுடைய செல்வாக்கை மக்களிடம் நிரூபிப்பதற்கு ஒரு வருடம் தமிழகம் இன்னொரு தரப்பு அதுக்கு விடுமா? கட்சியினரோட எவ்வளவு ஆதரவு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் அவருடைய பயணம் வந்து வெறும் மக்களுக்காக மட்டும் இல்ல,
இப்போ வட்ட செயலாளர்கள் எவ்வளோ இருக்காங்க, பகுதி செயலாளர்கள் எவ்வளோ வர்றாங்க மீட்டிங்க்கு, இதெல்லாம் கூட அவங்க பார்க்கறதுக்கு ஒரு கேஜ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அவர் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நிச்சயமாக இது வந்து பேசும்போது பேச வாங்க 2 பேரும் இணைந்து செயல்படலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கும்போது தனியா போய் மக்களை பார்க்கிறோம், தனியா போய் பண்றோன்றப்ப எதிர்த்தரப்பும் தன்னுடைய விமர்சனத்தை கூர்மையாக்கும். அப்ப தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்க? ஒரு வரியில உங்க பதில். அதாவது இது வந்து 5ஆம் தேதி தான் ஒரு டூரை தொடங்குறதாக அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ 5ஆம் தேதிக்கு பிறகும் வந்து இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்துவோம், நடத்தக்கூடும், கனிந்து கொண்டு இருக்கிறது எல்லாம் பேசிட்டு போனா நிச்சயமாக மக்களுக்கு அந்த நம்பிக்கை அதில் நம்பகத்தன்மை குறைந்துவிடும். நன்றி. அதனால they have to டிசிஷன் எடுக்கிறதுனா அடுத்த 2-3 நாட்களில் ஏதாவது முடிவு செய்யணும். 89 ஒரு நெசிட்டி இருந்தது. இவங்க பிளவுபட்டனால திமுக ஆட்சிக்கு வந்துட்டு, சோ நம்ம தோத்துட்டோம். திமுக தோத்த நாம ஒண்ணு சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியுங்கனால அந்த நெசிட்டி இருந்து. இப்போ அப்படி ஒரு நெசிட்டி இருக்கனால இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப அதிகாரத்தை பிடிக்க வேண்டும். நிச்சயமா அதிகாரத்தை பிடிக்க, அதிகாரத்தை தக்க வைத்துக் அதிகாரம் தான், எல்லாமே அதிகாரம் தான். சரி கணபதி, நான் உங்கள்ட்ட இறுதியா கேட்டுறேன். இப்ப இந்த இணைப்பே நடக்கலன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன ஆயிடும்? இது கட்சி அவங்களோட பிரச்சனை. அது பழக்கம் என்ன சொல்லுவாங்க, அவங்க கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். இணைந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன, இணையலன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன வந்து, அதாவது இணைக்கப்படும் இணைக்கப்படாது என்பது வந்து ஒரு இறுதியான முடிவு தெரிஞ்சுட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அரசு நிர்வாகம் ஸ்தம்பிச்சிருக்கு. எல்லா ஒரு கோப்பு கூட தேங்கி இருக்கல, எல்லா ஃபைலும் நான் கிளியர் பண்றேன் சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு. கையெழுத்து போட்டா போதுமா? அரசு நிர்வாகங்கிறது என்ன, நீங்க சட்டசபை, நான் தான் சொல்லிடுறேன், சட்டசபை வந்து மே ஃபர்ஸ்ட் வீக்குள்ள முடிச்சு அந்த ஜிஓவில் நீங்க எல்லா துறை வாரியா மானிய கோரிக்கைகள் விவாதித்து அதை வந்து ஜிஓ போடணும். இப்போ நீங்க இன்னும் துறை வாரியா மானிய கோரிக்கை விவாதிக்கப்படவே இல்லை. அதை விவாதித்து முடிப்பதற்கு மே இறுதிக்குள்ள ஆகிவிடும். மே இறுதிக்கு பின்பு தான் ஜிஓ போட்டு அதற்கு பின்பு அது செல்லும். அதன் பின்பு நீங்க அரசு நிர்வாக பணிகள் செயல்படுங்கிறது வந்து ஏன் காரணம்? இந்த 2 அணியும் வந்து சட்டசபையில் நேருக்கு சந்திக்க பயப்படுறாங்க. அதனால சட்டசபை கூட்டத்தை கூட தள்ளித்து கொண்டே போறாங்க. மே ஃபர்ஸ்ட் வீக்குள்ள சட்டசபை என்னைக்கு இருந்தாலும் மக்களை சந்திச்சாகணும், சட்டசபை சந்திச்சாகணும், உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தாக வேண்டும். நன்றி. ஆனா இழுபறியா எடுத்துக்கொண்டு சந்திக்கும் போது பாத்துக்கலாம். அதுக்கு இடையில என்னென்ன விளக்கங்கள் புதுசா வருதுன்னு பார்ப்போம். அரங்குக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக உங்கள் நால்வருக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.